அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கலாமுல்லாஹ் வ கைரல் ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ரமலான் மாதத்திலே அல்லாஹ் தாலாவை நெருங்குவதற்காக வேண்டி பலவிதமான நல்லமல்களை நாங்கள் செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியானாக மரணிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களிலே ஈடுபடுகிறோம். வல்ல ரஹ்மான் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் என்னென்ன காரியங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி எடுத்து செய்கிறோமோ அனைத்தையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட மன்னிக்கப்பட்ட அடியார்களாக எங்களை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் அல்லாஹு தாலா அல் குர்ஆன் இறங்கினதென்றால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் ஒரு சக்தியான ஒரு மாதம். ஏனென்றால் அல் குர்ஆன் அனைத்து சக்திகளும் எல்லா காலத்திலேயும் ஒரு பவரை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறதுனால அதில் ரமலான் என்கின்றது விசேஷமான சக்தி கொண்டது. அதுவும் அல் குர்ஆன் மட்டுமல்ல, இன்னுமுள்ள வேதங்களும் ரமலான் மாதத்தில் இறங்கி இருக்கின்ற காரணத்தினால் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் நாஸ் ஒபையினாத்தி மினல் ஹுதா நேர்வழியிலிருந்து அல்லாஹு தாலா ஒரு நேர்வழியான அல் குர்ஆனை இறக்குகிறான். இன்னும் உள்ள நேர்வழிகளை பற்றி ஒபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். பையினாத் என்றால் இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது வலக்கது ஆத்தைனா ஈசபுனு மரியமல் பையினாத், ஈசபுனு மரியமுக்கு நாங்கள் பையினாத்தை கொடுத்தோம். இஞ்சிலுக்கு பேர் பையினாத். அதே மாதிரி ஹுதா வல் ஃபுர்கான், இன்னும் ஃபுர்கான். வலக்கது ஆத்தைனா மூசா வ ஹாரூன் அல் ஃபுர்கான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஃபுர்கானை கொடுத்தோம். இப்போ அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இஞ்சிலுக்கு பையினாத் என்கிறான், ஃபுர்கான் என்கிறது தௌராத்துக்கு சொல்லுகிறான். இப்போ அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுக்கு அதனால தான் பையினாத் ஃபுர்கான் என்ற எல்லா பேரும் அல் குர்ஆனுக்கு வருகிறது. ஏனென்றால் எல்லா வேதங்களையும் ஒன்று சேர்த்தின ஒட்டுமொத்த கருத்தையும் ஒட்டுமொத்த சக்தியையும் கொண்ட ஒரு வேதம்தான் அல் குர்ஆன். முன்னுள்ள தௌராத் இஞ்சிலும் இந்த ரமலான் மாதத்தில் இறங்கினதை இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுவதனூடாக இன்னும் இந்த மாதம் பலமாகிறது. இன்னும் இந்த ரமலான் மாதத்துக்கு அந்த பவர் அதிகரிக்கிறது. அதனால தான் அந்த பவரின் காரணத்தினால்தான் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுறது. அந்த ஆன்மீக பவரின் காரணத்தினால தான் தைரியமாக ஒரு பாவத்தை செய்ய தைரியம் வருவதில்லை. நோன்பை பிடிச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் நோன்பை விடுறதுக்கு ஒரு தைரியம் வருவதில்லை. சின்ன சின்ன கெட்ட காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் பார்க்குறான், நோன்பு காலம் என்று உள்ளம் எங்களை கட்டுப்படுத்தி எங்களை நடுங்க வைக்கிறது. அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது அது எங்களால் முடியாத ஒரு காரியமாகவே மாறிவிடுகிறது. ரமலான் மாதத்தில் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் அது மாதிரி ஆனந்தம் வேறு ஒன்றுலேயும் இல்லை. இதெல்லாம் இந்த மாதத்துடைய பவர், சக்தி. அந்த வேதங்கள் இறங்கின காரணத்தினால அல்லாஹ் தஆலா இவ்வளோ பவரான ஒரு மாதத்தை ஷைத்தானையும் விலங்கிடுகின்ற அளவுக்கு, ஷைத்தானுக்கும் அதை நெருங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி வியாபித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலையும் அல்லாஹ் தஆலா கடைசி நாட்கள், இறுதி பத்துடைய நாட்கள், அது இன்னும் பலத்தை அதிகமாக்கி கொண்ட நாட்கள். ஏனென்றால் அல் குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கினாலும் அது இறுதி பத்தில் இறங்கி இருக்கிற காரணத்தினால
அது இன்னும் பலம் அதிகமானதாக, அது டபுள் ட்ரிபிள் சக்தி உள்ளதாக அந்த காலங்களை எங்களுக்கு அல்லாஹு தாலா ஆக்கி வச்சிருக்கிறான். அப்போ அந்த இறுதி 10 நாட்கள் பொதுவாக ஒரு ப்ரொஜெக்டை பண்ணி முடிகிற பொழுது கடைசி நாட்கள் சிறப்பாக இருக்கும். அதனுடைய கடைசி கட்டங்கள் அழகாக இருக்கும். அதனுடைய கடைசியுடைய முடிவு மிகவும் கவர்ச்சியானதாக இருக்கும் என்கிறதை இயல்பாக நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அது மாதிரி அல்லாஹு தாலா அல் குர்ஆனுடைய பிறந்த தினம், அந்த தினத்தை அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ராக வச்சு அந்த இறுதி 10 நாட்கள் எவ்வளோ பவராக இருக்கிறதோ, அதுலேயும் அந்த அல் குர்ஆன் இறங்கின நாள் இருக்கிறதே லைலத்துல் கத்ர் என்ற இரவோ, அதுதான் உலகத்திலே மிக பவர்ஃபுல்லான ஒரு இரவு. அந்த இரவை விட பவரான ஒரு இரவோ உலகத்தில் இருக்க இயலாது. ஏன், மிக பவரான ஆட்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வருகிறார்கள். அவ்வளோ பெரிய சக்திகளோடு இந்த பூமிக்கு இறங்கினால் அந்த இரவும் எவ்வளோ பவராக இருக்கும், எவ்வளோ பெரிய சக்தி இந்த பூமிக்கு வருகிறது, அல் குர்ஆனுடைய சக்தி எவ்வளோ பெருசாக இருக்கும் என்பதனை ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அதனால் இந்த கடைசி நாட்களில் அந்த சக்தியான அந்த இரவை தேடி அதில் நாங்கள் சங்கமிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள், நோம்பாளிகளுடைய ஒரு குறிக்கோள். அல் குர்ஆனுக்காக வேண்டியே நோன்பு நோக்கிறதா இருந்தால் அந்த சக்தியை நாங்கள் பெறணும். அந்த நாளையில் ஒருத்தர் அதை மிஸ் பண்ணிட்டால் எவ்வளோ பெரிய துர்ப்பாக்கியமாக இருக்கும் என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றதுனால அல்லாஹு தாலா அந்த டேட்டை மறைச்சி வச்சான். அந்த டேட்டை அல்லாஹு தாலா சொல்லி தந்திருந்தால் நாங்கள் பல விளைவுகளுக்கு ஆளாயிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த நாளை சொல்லி இருந்தால் எவ்வளோ பெரிய பாதிப்பில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருப்போம். நபிகளார் சொன்னார்கள், கடைசி காலத்தில் ஒற்றைப்பட்ட இரவில் அதை தேடிக்கொள்ளுங்கள். அதே அறிவிப்பாளர் தான் அறிவிக்கிறாரு, கடைசி 10 நாள்லையும் தேடிக்கொள்ளுங்கள். 2 ஹதீஸையும் ஒரே அறிவிப்பாளர் தான் அறிவிக்கிறாரு. இப்போ ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு மைதானத்தில் ஒரு அம்பியா அவுட் கொடுத்துட்டாரு. அதே நேரத்தில் இன்னொரு அம்பியா இருந்து கொண்டு அவுட் இல்லைன்றாரு. இப்போ என்ன நடக்கும்டா, அந்த பெட்ஸ்மேனுக்கு சான்ஸ் ஆகிடும். ஏனென்றா அவர் கொடுத்த மாதிரி அவுட்டுண்டா இவர் திரும்பி போகணும். மற்ற அம்பியா அவுட் இல்லைன்றொன்னே ஒரு கருத்து வேறுபாடு நடக்கும். கருத்து வேறுபாடுக்கு ஆளாயினது பின்னால் அந்த விளையாடுற மாணவனுக்கு திரும்ப விளையாட கிடைக்கும். அது மாதிரி இந்த ஹதீஸ் முரண்பாடாக இருக்கிற காரணத்தினால எங்கள் எல்லோருக்கும் லைலத்துல் கத்ருடைய வாய்ப்பு கிடைக்கணும் என்ற ஒரு விஷயம் அங்கே நடக்கிறது. ஏன்னா ஒரே ஒரு டேட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருந்தால் இப்போ அந்த டேட்டில் லைலத்துல் கத்ரை நான் அடையில்லைன்ற எனக்கு தெரிய வரும். ஏனென்றால் 25வது இரவில் தான் லைலத்துல் கத்ர் வரும் என்று இஸ்லாத்தில் சொல்லி இருந்தால் அந்த 25வது இரவில் சரியாகவே எனக்கு அது கிடைக்கும் என்று சுவராகவே எனக்கு அதை பயன்படுத்தலுமா. சில வேளை நான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருப்பேன், வாப்பாவுக்கு சுகமில்லாமல் நான் அதில் ஈடுபட்டு கொண்டிருப்பேன், ஏதோ ஒரு குடும்ப தகராறில் நான் அதில் மாட்டிக்கொண்டிருப்பேன், அல்லது என்னை பிடித்து கொண்டு போய் ஜெயிலில் வைத்திருப்பார்கள், அல்லது ஏதோ குடும்பத்தில் பல விஷயங்களில் நான் ஈடுபட்டு நிர்பந்தமாக மாட்டிக்கொண்டிருப்பேன், அல்லது வெளிநாடு போகிறதுக்காக வேண்டி அந்த டேட்டில் நான் போகக்கூடிய நாளாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த டேட்டில் எனக்கு வரும் என்பது எனக்கு தெரியாது. இப்போ இந்த டேட் லைலத்துல் கத்ருடைய டேட்டு, இதில் முக்கியமான காரியங்களை நான் செய்ய போகின்ற பொழுது எனக்கு அந்த டேட் மிஸ் ஆயிட்டு என்று நினைத்தால் என்னால் வாழ முடியுமா? என்னால் நிம்மதியாக உலகத்தில் இருக்கலுமா? லைலத்துல் கத்ர் கிடைக்கல என்றே கன்ஃபார்ம் ஆயிட்டு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு எனக்கு கிடைக்கில்லாததற்கு பௌதிக காரணிகள் எனக்கு தடையாக அமைந்து விட்டது, அல்லது வேறு வேறு உலக காரணங்களினால இது இப்போ இந்த வலி உள்ளத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ்வை குறை காணுவோம்.
யார் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அமல் செய்வதற்கு அந்த டேட் ஃப்ரீயாக கிடைத்து விட்டதோ அவர்களெல்லாம் தம்பட்டம் அடித்து கொண்டிருப்பார்கள். நாங்கள்லாம் பெரிய 1000 மாதத்தை விட சொர்க்கத்துக்கே போய் சேர்ந்த மாதிரி அவங்க காட்டிக்கொள்வார்கள். யாரெல்லாம் இது கிடைக்கலையோ அந்த மக்கள் இவங்களை இழிவாக பார்ப்பார்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்காதவர்கள் தானே இந்த பாட்டி, இவரு கிடைக்கல, இவரு கிடைக்கல, அவரு கிடைக்கல, அப்போ எனக்கு கிடைச்சது, இவரு கிடைக்கல. இது எவ்வளோ பெரிய எங்களுக்கு மத்தியில் சிக்கல்களை ஏற்படுத்தும், எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும். அப்போ எவ்வளோ பெரிய அளவுக்கு இது ஹைலைட் பண்ணப்படும். நாங்களும் அதில் மனதால் பாதிக்கப்பட்டு நாங்களும் இந்த இஸ்லாத்தில் நிராசை அடைந்து அதனால் இப்படி மறைத்து வைத்த காரணத்தினால நாங்கள் எல்லோரும் எதை உணர்கிறோம் என்றால், எனக்கு அந்த இரவு கிடைச்சிருக்கும், நானும் ரமணானில் கூடுதலாக தொழுதேன், நானும் அல் குர்ஆன் ஓதினேன், நானும் சதக்காக்களை கொடுத்தேன், நானும் துவாக்கள் கேட்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் தஆலா அதை தந்திருப்பான் என்ற நல்லெண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு டேட்டை தந்திருந்தால் அந்த நல்லெண்ணம் இருக்க வாய்ப்பு இல்லாமல் கிடைக்க இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே டக்குன்னு மாற்றி விட்டார். 21 ஒற்றைப்படையில் தேடிக்கொண்டுட்டு அது இரட்டைப்படையும் சேர்த்து கடைசி 10 அப்படியே ஆக்கிவிட்டதுனால இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரு ஆனந்தத்தோடு அந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கு நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கிறதை நாங்கள் உணர்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருப்பதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இந்த இரவுடைய சிறப்பும் இந்த இரவு என்னான்றதை பற்றி விளங்கப்படுத்துகின்ற பொழுது, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இன்னா அன்சல்நாஹு அதை நாங்கள் இறக்கினோம், ஃபீ லைலத்துல் கத்ர் கத்ருடைய இரவில் அதை இறக்கினோம். அப்போ அல் குர்ஆன் இறங்கின அந்த இரவு என்று சொன்னால் எல்லா சக்திகளும் இங்கே வந்த இரவு. அன்சல்னல் குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்லாமல் அதை இறக்கினோம். ஏனெண்டா இதுக்கு அடுத்த சூறாவில் ஃபீஹா குத்துபுன் சுஹுஃபும் முத்தஹரா ஃபீஹா குத்துபுன் கையுமா என்றது விளக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் இதுக்கு முந்தின சூறாவுடைய கடைசி வசனத்தில் வஸ்ஜுது வக்தரிப், நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து அவனுடைய நெருக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள், இன்னா அன்சல்நாஹு. இப்போ இந்த இரவு என்னான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான், இது சுஜூதுடைய இரவோ, அதிகமாக நெருக்கத்தை தேடிக்கொள்கிற இரவோ. இப்போ இந்த இரவில் கூடுதலாக செய்ய வேண்டிய அமல் தொழுகதான், நீண்ட நேரம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் நபிகளாருக்கு பல காலங்கள் பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார், தொழுகைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவராக. குந்து ஆத்தீஹி பி வதுஇஹி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் மாட்டிலே இரவு நேரத்தில் தூங்கிக் கொள்கிறேன். தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி நபிகளார் எழும்பினால் நான் அவருக்கு தேவையான ஒழுகு செய்வதற்கு தேவையான தண்ணீரை கொண்டு வருவதற்காக வேண்டி அவர் எழும்புகிற நேரத்திலே நான் எழும்புவதற்காக வேண்டி அவருடைய கால் மாட்டிலே தூங்கிக் கொள்கிறேன். அபூ ஃபிராஸ் என்று சொல்லக்கூடிய தோழர். இப்போ இவரே சொல்லுகிறார், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் கேட்டார், அபூ ஃபிராஸே உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா அப்படின்றால், இவருடைய இந்த நற்செயலை பார்த்துட்டு நபிகளார் துவா செய்ய போகிறாரு. அவருக்கு என்ன தேவை என்று கேட்டு நபிகளார் துவா செய்தால் அது நிறைவேறும். அதன் பின்னால் அவருக்கு உலகத்தில் எவ்வளோ தேவை இருக்கிறது, இருப்பதற்கு வீடு இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, திருமணத்துக்கு மனைவி தேவை, இப்படி வருமானம் பொருளாதாரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவர். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஏதாவது ஒன்று அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கொடுக்கத்தான் கேட்கிறார்கள். ஆனால் இவர் என்ன யோசிக்கிறார் என்றால், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே சுவர்க்கத்தில் உங்களோடு இருக்கிறதை நான் கேட்கிறேன். இப்போ நபிகளார் கேட்கிறார்கள், வேறு தேவைகள் இருக்கிறதா? ஏண்டா சொர்க்கத்தில் என்னோட இருக்கிறதை என்கிறதை நபிகளார் எதிர்பார்த்து அவரிடத்தில் இதை கேட்கல. அடுத்தது அது நபிகளால் தீர்மானிச்சோ மேலாது. சொர்க்கத்தில் என்னோட யார் இருக்கிறான்ட்டு நபிகளார் தீர்மானிக்கலுமா? அது அல்லாஹ் தஆலா தீர்மானிக்கிறது. வேறு தேவைகள் இருக்கிறதா?
அல்லாஹ்வின் தூதரே, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கிறது தான் என்னுடைய தேவை. மூணாம் விடுத்தமும் கேட்கிறார்கள். இதையே சொன்ன உடனே நபிகளார் பார்க்கிறார்கள், இதெல்லாம் என்னோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, நான் எப்படி இதை பூர்த்தியாக்குறது? இதெல்லாம் பெரிய விஷயத்தை கேட்குறாரு. அதனால் நபிகளார் சொல்லுகின்றார்கள், ஐன்னி அலைக பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து அதனூடாக நீங்கள் இந்த உதவியை பெற்றுக்கோங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இதில் என்ன விளங்குதுண்டா, நபிகளாரோடு நாங்கள் சுவர்க்கத்தில் இருப்பதற்கு நிறைய துவா கேட்குறோம், அழுது அழுது கேட்குறோம், அதை நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் தொழுகை அதிகமாக தொழாமல் இது சான்ஸ் இல்லை. நபிகளாரோடு ஒருத்தர் அதிகமாக சொர்க்கத்தில் இருக்கணும் என்று விரும்பினால் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறாண்டால் அவர் அதிகமாக தொழணும். அதைத்தான் நபிகளார் இங்கே மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார்கள். ஏதோ நாங்கள் ஃபர்லான தொழுகையை மட்டும் தொழுகிறோம், அல்லது இல்லாவிட்டால் அதுவும் இல்லை, இல்லாட்டி அதுவும் பாதி சுன்னாவான தொழுகையை பற்றி எந்த விதமான ஒரு ஆய்வும் இல்லை. அதை சுன்னாவான தொழுகைகளை தேடி தேடி அதை விடுபடாமல் நாள்தோறும் தொடர்ந்து அப்படி ஒரு பழக்கமே இல்லை. இப்போ நாங்கள் சும்மா ஜன்னத்தில் நபிகளாரோடு எங்கள் எல்லாரையும் சேர்த்தி வை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துவாவில் எந்த அர்த்தமும் இல்லை. முயற்சியை செய்துட்டு தான் துவா கேட்கணும், முயற்சியை செய்துட்டு தான் தவக்குள் வைக்கணும். இதுக்குரிய வேலை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தில் நபிகளாரோடு இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லப்பட்டதன் பின்னால் நாங்கள் அந்த வேலையில் ஈடுபட்டுட்டு நாங்கள் ஒரு துவா கேட்டாலும் போதுமாயிடும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு சுட்டி காட்டுகிறாரு, ஐன்னி அலைக பி கஸ்ரத்தி சுஜூத். இப்போ ரமலான் மாதத்தில் நாங்கள் கடைசி 10 லைலத்துல் கத்ரை அடையக்கூடியவர்களாக இருந்தால் வஸ்ஜுது வக்தரிப், தொழுதுதான் நீங்கள் என்னிடத்தில், இதுவும் எந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கின ஆயத்து என்றால், நபிகளாருக்கு கஅபாவுக்கு தொலை வந்தால் அபூஜஹில் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு நல்ல வேலை செய்வேன், நாளைக்கு இங்கே தொலை வரக்கூடாது, லைன் ராய்த்து முஹம்மதன் யுசல்லி இந்தல் கஅபா. அடுத்த நாள் நபிகளார் தொலை வருகிறார்கள். அல்லாஹ்வும் சொன்னான், வஸ்ஜுது வக்தரிப் கல்லாலா துத்தே, தொழுகிறதுக்கு வாரவனுக்கு தடை செய்கிறானே அவனுக்கு கட்டுப்படக்கூடாது, தொழுகிறதுக்கு தடை செஞ்சாலும் நாங்கள் தொழணும் என்று அல்லாஹ் சொல்லி, போய் தொழுது என் நெருக்கத்தை தேடுங்க. நபிகளார் அடுத்த நாள் போய் தொழுத நேரத்தில் தான் ஒட்டக குடல் போடப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சுஜூது தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம் என்ற காரணத்தினால இந்த ஆயத்துக்கு அடுத்த ஆயத்தாக இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அல்லாஹ்வுடைய குர்ஆனில் பொருத்தமான வசனங்கள். ஒரு ஆயத்துக்கு அடுத்த ஆயத்து எது பொருத்தமோ அப்படித்தான் அல் குர்ஆனில் இருக்கும். ஒரு ஆயத்துக்கு முந்தின ஆயத்து எது பொருத்தமோ அதுதான் அல் குர்ஆனில் இருக்கும். குர்ஆனை தொகுக்கிற பொழுதும் அதைத்தான் அவர்கள் கையாண்டார்கள். எனவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்னாண்டால், நாங்கள் மஸ்ஜிதுகளில் பார்க்குறோம், கோப்பி ஊற்றுறது, பிஸ்கட் பங்குடுறது, அல்லது ஏதாவது நாரிஷாக்களில் ஈடுபடுறது, ஏதாவது பல திட்டங்கள் போடுறது, இதெல்லாம் இந்த இரவுக்கு அர்த்தம் இல்லை. அதிகமாக திக்ருகளை செய்வது, அதில் இஸ்லாத்தில் இருக்கிறதும் வரும் இல்லாததும் வரும், அல்லது தௌபா என்று சொல்லிக்கொண்டு லைலத்துல் கத்ருடைய இரவில் அர்த்தமில்லாத வித்யத்தான தௌபாண்டு, இப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய விஷயங்கள் இதில் நடக்கும். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ளணும், இதில் நாங்கள் முழு இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலங்களில் தொழுகைக்காக வேண்டி இரவு நேர தொழுகையை ஆரம்பித்தால் சஹரில் தான் முடியும். இது செய்தாலே லைலத்துல் கத்ர் கிடைச்சிடும். அந்த லைலத்துல் கத்ருக்காக வேண்டி அதனால தான் கடைசி காலங்களில் இத்திகாஃபை மேற்கொள்கிறோம். இத்திகாஃபுடைய வணக்கத்தில் உலகத்தை நாங்கள் தூரமாக்கிட்டு ரப்புல் ஆலமீனோடு நாங்கள் உட்கார்ந்து அவனையே நினைத்து நினைத்து இரவெல்லாம் நீண்ட நேரம் தொழுது, ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் துவா கேட்டால் கபூல். அந்த நேரத்தை எங்களையும் சொல்லித்தரல. அந்த நேரத்தில் என்னுடைய அடியான் கேட்டால் உடனே அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நபிகளார் சொல்லிவிட்டு, அப்துன் யுசல்லி ஃபீஹி,
அந்த நேரத்தில் துவா கேட்கறதல்ல. அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய நாளில் ஒரு 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 நிமிஷத்தை வச்சிருப்பான், அல்லது ஒரு 10 நிமிஷத்தை வச்சிருப்பான். ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஒவ்வொரு நேரத்தை அல்லாஹ் தஆலா தீர்மானித்து கொள்வான். அந்த நேரத்தில் ஆண்டவனே கேட்கறதுனால கபூல் அல்ல. அந்த ஹதீஸ்ல எப்படி வருகிறது? அந்த நேரத்தில் யுவாஃபிகு அப்தி யுசல்லி, அந்த நேரத்தில் வந்து அடியான் தொழக்கூடியவனாயிருந்தால் அதன் பின்னால கேட்குற துவா கபூலாகும். பாருங்க, அந்த கபூலாகிற நேரத்தில் கூட துவா கேட்கிறவனா இருக்கிறத விட தொழுகிறதுன்றத அல்லாஹ் தாலா அங்கே வச்சிருக்கிறான் என்றால், அல்லாஹ் தாலாவுக்கு தொழுகிறன்றதை விட பெரிய விஷயம் வேறொன்றும் இல்லை. அந்த தொழுகை என்பது தான் மிக அல்லாஹ் தாலாவுக்கு நெருக்கமாக. அதனால தான் அல் குர்ஆனில் தொழுகாண்டு வருகின்ற பொழுதெல்லாம் வஸ்ஜுது வர்கஉ வஸ்ஜுது வர்கஉ, சுஜூது செய்யுங்கள், ருக்கு செய்யுங்கள். அல்லாஹ் தாலா பேசுகின்ற பொழுது அந்த தொழுகையிலும் வந்து எது பிரதானமான வேலைகளோ அதை வச்சு பேசுகிறான். ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள். இந்த ருக்குன்றது தொழுகைக்கு பேர், சுஜூதுன்றது தொழுகைக்கு பேர். அதில் முக்கியமான ஒன்று எடுத்து அதுக்கே பேராக வச்சிடுறது. நாங்களும் அப்படித்தானே வைக்குவோம். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை எடுத்து மனிதனுக்கு பேர் வச்சுவோம். வந்து முகம் உண்டு, நாங்கள் என்ன சொல்லுவோம்? அவருடைய வாப்பாவுடைய முகத்துக்காக நான் அவரை சும்மா விட்டேன், என்னுடைய உங்களுடைய முகத்துக்காக. அப்போ மனிதனுக்கே முகம் உண்டு பேர் வரும். வயபுக்கா வஜுஹு ரப்பிகதில் ஜலாலி வல்லிக்ராம், எல்லாமே அழியும், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் தரிபடும். என்னென்றால் சிரேஷ்ட உறுப்பு என்ற காரணத்தினால அதுவே ஆளுக்கே ஃபுல் பேர் ஆயிட்டு. அது மாதிரி ருக்கு, அதிகமான நேரம் ருக்குவை நீட்டுறது, சுஜூது அதிகமான நேரம் சுஜூதை நீட்டுவது. இதைத்தான் அன்றைய இரவுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேர தொழுகையாக காட்டி தந்தார்கள். இதை செய்து அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுங்கள் என்றால், இன்னா அன்ஸல்நாஹு, அதை அந்த வேதத்தை நாங்கள் இறக்கினோம், ஃபீ லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவுல இறக்கினோம் என்றதும், கத்ருடைய இரவு வந்து சுஜூதுக்குரிய இரவு என்றதையும் ரெண்டு வசனத்தையும் கொண்டு அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறார். வமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று உங்களுக்கு எதை அறிவித்து தந்தது? அல் குர்ஆனில் அதுராக்கன் ஒன்று வரும், யுதிரீக்கன் ஒன்று வரும். அதுராக்கமாண்டா இறந்த காலம், எது அறிவித்து தந்தது. யுதிரீக்காண்டா எதிர்காலம், எது அறிவிக்கும். அதுராக்காண்டு வந்த இடத்திலெல்லாம் என்னன்ற விடை சொல்லப்படும். யுதிரீக்காண்டு வார இடத்துல விடை சொல்லப்படாது. யுதிரீக்க சா, கியாமத்து நாள் என்னன்னு உங்களுக்கு எது அறிவித்தது, அது எப்போ என்னது என்று சொல்லப்படாது. எப்போ வருகின்றன்னு தெரியுமா? அதே மாதிரி ஒமா அதுராக்கமா ஹியா நாருன் ஹாமியா, நரகம் என்றால் என்ன என்று எது அறிவித்து தந்தது? அது நெருப்போ. அதே மாதிரி ஒமா அதுராக்கமல் காரியா, காரியாண்ட என்ன? அதே மாதிரி ஒமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ண்டா என்ன? இறந்த காலத்தில் வருது. பின்னால் லைலத்துல் கத்ர்ண்டா என்னன்ற விட வரும். அதே மாதிரி இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் ஒமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதுதான் அதுராக்கமா. 1000 மாதங்களை விட சிறந்த இரவோ, 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்றத இந்த குர்ஆனுடைய இந்த சக்திகள், அவ்வளோ பெரிய சக்தி இங்கே வருவத காரணத்தினால இவ்வளோ பெரிய ஒரு அதுக்கு சமன் இதுதான் என்ற அளவில் அல்லாஹ் தஆலா இந்த இரவை ஆக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், தனஸ்ஸலுண்டா மலாய்க்காமார்கள் இறங்குவார்கள். இன்னொரு ஆயத்தில் தத்தனஸ்ஸலுன்னு வரும். இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, இங்கே தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அப்போ தனஸ்ஸலாண்டாலும் இறங்குறது தான், தத்தனஸ்ஸலாண்டாலும் இறங்குறது தான். என்ன டிஃப்ரெண்ட் என்றால், ரெண்டு வினை சொல்லுக்கும் அதில் 2 தாய் இருக்கிறது ஆரம்பத்தில், இதில் ஒரு தாய் இருக்கிறது. தத்தனஸ்ஸலுல் மலாயிகா, அந்த ஆயத்தில் 2 தாய் இருக்கிறது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், இங்கே ஒரு தாய் இருக்கிறது. ஏனென்றால் எதில் கருத்து கூடுதலாக விஷயம் நடக்குதோ அங்கே எழுத்தும் கூட இருக்கும், எதில் குறைவான விஷயம் நடக்குதோ அங்கே எழுத்தும் குறைவாக இருக்கும். அல்லாஹ் தஆலா தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், இங்கே ஒரு இரவு தான் வருஷத்தில்,
வருடத்தில் ஒரு இரவு தான் லைலத்துல் கதிர். அதனால எழுத்து குறைஞ்ச வேட போடுறான். இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அது எல்லா நேரமும் நடக்கிறது. யார் ஈமான் கொண்டு ஈமான்ல இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல், இது கூடுதலாக நடக்கிற வாய்ப்புள்ளது. ஒரு இரவு அல்லது பல இரவுகள், பல பகல்கள், பல நேரங்களில் மனிதன் அப்படி இருக்கிற நேரங்களில் மலக்குமார்கள் இறங்குவார்கள். ஆனால் இந்த லைலத்துல் கதிர் என்ற ஒன்று தான் நடக்கிறதுனால இதுக்கு ஒரு எழுத்து குறைஞ்ச வேட அல்லாஹ் பாவிக்கிறார். இது ஒரு அல் குர்ஆனுடைய இலக்கியம், அரபு இலக்கியத்தில் உள்ளது. அப்போ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலாய்க்காமார்கள் இறங்குவார்கள். அதே மாதிரி ரூஹ், ரூஹும் இறங்குவார். ரூஹ் என்றால் அல் குர்ஆன்ல பல அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹ் என்ற ஒரு பேர். ஏன் அல்லாஹ் தஆலா அவருக்கு ரூஹ் என்ற பெயரை வச்சிருக்கிறான்? வேறு ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா ரூஹ் என்பது, இப்போ இந்த இரவுடைய பவர் எவ்வளோன்னு பாருங்க. அல் குர்ஆன் இறங்கி இருக்கிறது, வேறு வேதங்கள் இறங்கி இருக்கிறது. அது ரமலான் மாதத்துடைய பவர். 365 நாளும் இந்த வேதம் உலகத்தில் சம்பந்தப்பட்டதனால அதுக்கு கொண்ட்ரோலாக தான் உலகம் இருக்கிறது. அந்த சக்தி அதுலேயும் கடைசி பக்து அது இன்னும் பலமானது. அதுலேயும் இந்த இரவு அதுலேயும் இறங்குற பாட்டியை பார்த்தால் ரூஹ் என்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இதை வேறு மாதிரி விளங்கப்படுத்துகிறார். சூரத்து நஹல் 2ஆம் வசனத்தில் யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மையஷாஉ மின் இபாதி. மலக்குமாரை அவன் இறக்குறான். அலா பி அம்ரிஹி, அவனுடைய கட்டளை. இப்போ இந்த மரணிக்கின்ற நேரத்தில் கூட மலாய்க்கமார்கள் வருவார்கள், அதிரடியாக வருவார்கள். அதையெல்லாம் சேர்த்து பல இடங்களில் சொல்கிறான். அலா மையஷாஉ மின் இபாதி, அவனுடைய அடியார்களில் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அந்த கட்டளையை மலக்கு எடுத்துக்கொண்டு வரும். அப்போ அந்த பவருக்கு அல்லாஹ் தஆலா ரூஹ்ன்றான். அதே மாதிரி யுல்கி ரூஹ அலா மையஷாஉ மின் இபாதி. சூரத்துல் காஃபிர் 15ஆம் வசனத்தில் யுல்கி ரூஹ அலா மையஷ, அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்களில் யாருக்கு அவன் நாடுகிறானோ அந்த நாட்டத்தை அவனுடைய கட்டளையை சொல்லுகின்ற பொழுது ரூஹை அனுப்புகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைச்ச நேரத்தில் ஃபனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹிலிருந்து நான் ஊதினேன், என் ஒரிஜினல் பவர் என்றான். ஏன்? தாய் தந்தை இல்லாமல் சும்மாவே ஒன்றுமில்லாதத்திலிருந்து படைக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, எங்களுடைய ரூஹிலிருந்து நாங்கள் ஊதினோம். அல்லாஹ்விடத்தில் ஒரு வளமை ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் டிரெக்டாக செய்கிற வேலைக்கு நான் செய்தேன் என்றுவான் அல் குர்ஆன்ல. மலக்குடைய ஓர்டரில் செய்கின்றதற்கு நாங்கள் செய்தோம் என்பான். இது அல் குர்ஆனுடைய ஒரு அமைப்பு. இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்கள் இறக்கினோம் என்கிறான். இன்னா அன்சல்துஹு உண்டாம நான் இறக்கினேன். ஏனென்றால் அல் குர்ஆன் டிரெக்டாக அல்லாவே தரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் தூதராக வந்து கொடுத்தது. மலக்குடைய ஒரு கட்டளையினூடாக நடக்கிற எல்லாத்துக்குமே அல் குர்ஆன்ல நாங்கன்னு சொல்லுவான். அவனே செய்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவனே படைச்சது. அதனால தான் வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, நானே ஊதினேன் என்கிறான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நன்மாராயம் சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னது. அங்கே மலக்கின் ஓர்டரால அல்லாஹ் மலக்குக்கு ஓர்டர் பண்ணி அந்த விஷயத்தை நடத்துறதுனால அங்கே வனஃபக்து ஃபீஹிண்டாம வனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, இப்படி ஒரு அடிப்படை அல் குர்ஆன்ல இருக்கிறது. அதுவும் அல்லாஹ் தஆலா நானே செய்தேன் என்று வார இடத்துல அப்படியே ஆயத்து போய்கொண்டிருக்கும். நாங்கன்னு பாவிக்கிற இடம் மலாய்க்கமார்கள் அதை செய்வார்கள் அல்லாஹ்வுடைய ஓர்டரை கொண்டு. அந்த சப்ஜெக்ட் முடிகின்ற பொழுது ரப்புன்ற சொல்லுல தான் முடியும். இன்னா அன்சல்னா, நாங்கள் இறக்கினோம் என்றால் பின்னுக்கு ரப்புன்ற ஒரு சொல் வரும். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப். ரப்புடைய ஓர்டர் வருது. நாங்கண்டு வந்தால் பின்னுக்கு ரப்பு வரும். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கண்டு அல்லாஹ் தஆலா
அவரை சொர்க்கத்தில் நாங்கள் குடியிருத்தாட்டினோம், அப்படியெல்லாம் நாங்கன்னு கொண்டு வந்துட்டு இறுதியாக எப்படி முடிக்கிறான்? அவரை சொர்க்கத்திலிருந்து வெளிக்கி போட்டதை சொல்லிவிட்டு ஃபத்தலக்கா ஆதமு மின் ரப்பிஹி, ரப்பிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டாரு. அம்மையத்த சா அலோன் அனின் நபைல் அதீம், இப்படி சொல்லி கொண்டு வந்து வஜ அல்னா நௌமக்கும் சுபாத்தா, வஜ அல்னா நாங்கள் ஆக்கினோம் என்று பன்மையாக்கி சொல்கிறான். நான் என்று சொல்லாம எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்சு அல்லாஹ் தஆலா விடையை சொல்லுகின்ற பொழுது ஜஸாஅம் மின் ரப்பிக அத்தா அன் ஹிசாபா, இது உங்களுடைய ரப்புடைய கூலி. நாங்கன்னு சொல்லக்கூடிய எல்லா வசனத்திலையும் பின்னால் சப்ஜெக்ட் முடிகின்ற பொழுது ரப்புன்ற சொல் வந்து தான் முடியும். நான் என்று சொன்ன இடத்துல அப்படி வர தேவையில்லை. ஏன், நான் அல்லாவே நான் என்று சொல்லிட்டானே. நாங்கன்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு ஒரு விளக்கம் தேவை. அது எப்போ சொல்லுவான்? மலக்கு செய்தால் அல்லாஹ்வுடைய ஓர்டரின் பிரகாரம் நாங்கன்னு சொல்லுவான். அதுலேயும் இறுதி முடிவு நானுண்டு தான் முடிக்கிறான். அதனால தான் ரப்புண்டு முடிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அற்புதமான அழகான வேதம். அல்லாஹ்வுக்கு தான் இதை இறக்குறது சொந்தம் என்கின்ற, அவனில் இருந்து தான் இது வர முடியும் என்கின்றதை பறைசாட்டுகின்ற வேதம். இந்த வேதத்தில் அல்லாஹ் தஆலா அதைத்தான் சுட்டி காட்டுகிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர் ரூஹ், ரூஹுன்றது எவ்வளோ பவரான ஒரு விஷயம் என்று பாருங்க. எவ்வளோ விஷயத்தில் பவரான முக்கியமான அத்தாட்சிகளில் இதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் புழங்குகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பேர் இருக்கிறதா இருந்தால் அவர் ஒரு பவரானால், அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு து கூவத்தின், அவர் சக்தியான ஒரு ஆள் என்று அல்லாவே சொல்றானே. இந்த வேதத்தை அவர் சுமந்து வகை கொண்டு வந்ததனால. இல்லாண்டா அல்லாஹ் தஆலா இன்னொருத்தர் சக்தியான ஒரு ஆள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டானேன். அவன் பெருசையே சிரிச்சாத்தனே பேசுவான். அப்ப இங்க சக்தியான ஒருத்தர் அல்லாஹ் ஒருத்தனை சொல்லுவானா? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சக்தியான ஆள் என்று அல்லாஹ் சொல்றது. அல்லாஹ்வுடைய வாதமே எல்லாரும் ஒண்ணுமில்லை, பூஜ்ஜியம், பலவீனம், நான் மட்டும்தான் சக்தியாளன் என்ற ரப்புல் ஆலமீனே இவர் சக்தியான ஆள் என்று சொல்றதா இருந்தால் குர்ஆன் என்ற அந்த பவரைத்தான் சொல்றார். அதை சுமந்து வருகிறாரு. அப்ப குர்ஆனுடைய பவருக்கு அல்லாஹ் தஆலா அதனால்தான் அவருக்கு ரூஹ்ன்ற பேர் வருகிறது. அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் அல்லாஹ் தஆலா ரூஹ்ன்ற பேரை பாவிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது, இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வருகிறது. அப்ப தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர் ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். ரூஹு அம்ரு ரெண்டும் சேர்கிறது. அம்ர் என்றால் அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய பயங்கரமான பவர். அன்றைய நாளையில ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், லைலத்தின் முபாரக்கத்தின் சூரத்து துஹான்ல இதே இரவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் செய்யப்பட்ட இரவு. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளும் அம்ரும், அந்த அம்ரத்தான் இங்கே கொண்டு வந்து தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர் ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பி மின் குல்லி அம்ர். ரூஹு அம்ரு எல்லாமே முழு பவரும் செலுத்தப்படக்கூடிய அந்த இரவை அல்லாஹு தஆலா எப்படி வர்ணிக்கிறான்? இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இரவு உங்களுக்கு இருக்கிறது, அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இரவை நீங்கள் அடைஞ்சே தான் ஆகணும். அது அந்த லைலத்துல் கத்ர்ன்றது பேச்சுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லல. அவ்வளோ பவரில் என்ன இருக்கிறது? இவ்வளோ பவரை வச்சு என்ன தாக்குவானோ, இவ்வளோ சக்தியை வச்சு அவன் கொடுங்கோல் நடத்துவானோ, இவ்வளோ பெரிய சக்தியால் என்ன தட்டினா நான் எங்கே வைத்து நிற்பேன்? இவ்வளோ பவர் அடியார்களின் பேரில் அல்லாஹ் செலுத்தினால் அடியார்கள் இதை தாக்கு பிடிச்சேலுமா? அந்த பவரில் போட்டு எங்களை நொம்பலப்படுத்தினால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் சிந்திக்காம இருக்க சலாமுன். அவ்வளோ பவரும் ஈடேற்றத்துக்கு தான், அவ்வளோ பவரும் சாந்திக்கு தான். இவ்வளோ சக்தியையும் பவரையும் வைத்து நான் சாந்தியை தருகிறேன், ஈடேற்றத்தை நான் தருகிறேன், நிம்மதியை தருகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ எங்களுக்கு என்ன புரியுது என்றால், ரப்புல் ஆலமீன் இவ்வளோ பெரிய அவனுடைய பவரை வச்சுக்கொண்டு எங்களுக்கு அநியாயம் செய்ய போறல, எங்களை வீணாக்க போறல, எங்களை மன்னிக்காம இருக்க போறல, எங்களை கைவிட போறல. அந்த இரவுல கூட சாந்திக்கும் எங்களை மன்னிக்கவும் தான் இந்த இரவு. இப்போ ஒருத்தர் இந்த மன்னிப்பு தேவையில்லைன்னு புகையலுமா? ஒருத்தர் இதை மிஸ் பண்ணலுமா? இப்போ சும்மா ஏதாவது துவாவை மட்டும் கேட்டுட்டு
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்த மிஸரஹு, நபிகளாருக்கு விளங்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ அதை விளங்கப்படுத்தணுமோ அதை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் நபிகளார் சொல்லுவார்கள், நான் தெரிஞ்ச மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் இப்படி இருக்க மாட்டீங்க. என்னடா விளங்கப்படுத்த இயலாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டியை இறுக கட்டி கொள்வார்கள். அப்படின்னா குடும்ப வாழ்க்கைகளில் ஈடுபட்டில்லைன்றதுக்கு உவமையாக சொல்லுகின்ற அரபு வசனம். மனைவிமார்களை ஒதுக்கி வைப்பார்கள், அதே மாதிரி குடும்பத்தை ஒதுக்கி வைப்பார்கள். அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ்வுக்குண்டு அன்புக்குரிய சகோதரர்களே, சலாமுன் ஹிய, அந்த பவர் எல்லாம் சாந்தியாக இருக்கும். ஹத்தா மத்லா இல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும். அதே நேரத்தில் ஃபஜ்ர் வரைக்கும் என்று சொல்லாமல் உதயமாகும் வரைக்கும் என்றானேன். ஃபஜ்ர் வரைக்கும் என்றதும் உதயமாகும் வரைக்கும் என்றதும் வித்தியாசம். உதயமாகும் வரைக்கும் என்றா ஃபஜ்ரை தாண்டி வந்துட்டு, அந்த எல்லையை தாண்டி வந்துட்டு. ஃபஜ்ர் வரைக்கும் என்றா அதுக்கு முன்னால் ஒரு செக்கனாவது விடுபடும். இந்த ஒரு கோட்டை கீறிட்டு அந்த கோடு வரைக்கும் என்றால் அந்த கோட்டுக்கு முன்னால் தான் வந்து நிற்கும். அந்த கோட்டுக்கும் பின்னால் போய் அந்த கோட்டு கன்ஃபார்மாக ஒரு செகண்ட் கூட அந்த இரவில் உங்களுக்கு நான் தருகின்ற அருள் மிஸ் ஆகாது. ஒரு அனுப்பிரமாணம் அந்த இரவில் இருந்தாலும் கூட அதுவும் இந்த சாந்தியிலிருந்து குறையாது. அந்த இரவை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தருகிறேன். ஒரு செகண்டும் அந்த இரவில் குறைபாடு நடக்காது. ஹத்தா மத்லா இல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகி முடிஞ்சிட்டு அப்போ அந்த இரவு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ரப்புல் ஆலமீன் ஃபஜ்ர் வரைக்கும் என்று சொல்லாமல் இந்த விஷயத்தை சொல்வதனூடாக இந்த லைலத்துல் கத்ருடைய பவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ இந்த கடைசி காலங்களில் அல்லாஹ்வை நெருங்கிறதற்காக வேண்டி முதலாவது பேசிக் இந்த லைலத்துல் கத்ர். இந்த இரவை நாங்கள் அடைஞ்சி தான் ரமலானை முடிச்சு கொள்ளணும். அப்போ தான் நாங்கள் ஒரு புதிய மனிதனாக மாறி எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் புதிசாகி பொலிஷ் பண்ணப்பட்டு புதிய சிந்தனை தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிறக்கும். இதுகால வரைக்கும் என்னுடைய உள்ளத்தில் இருந்த சிந்தனை அண்டையிலிருந்து இருக்காது. இதுகால வரைக்கும் உள்ளத்தில் இருந்த அந்த சோர்வு அண்டையிலிருந்து இருக்காது. இதுகால வரைக்கும் உள்ளத்தில் அந்த ஈமான உணர்கின்ற அந்த டேஸ்ட் இருக்கிறதே, அது அண்டையிலிருந்து வேற மாதிரி இருக்கும். அண்டையிலிருந்து எங்களுடைய அனைத்துமே புது பொலிவாக இருக்கும். இது லைலத்துல் கத்ரை நான் அடைஞ்சேனா இல்லையான்றதுக்கான அறிகுறி. ஏனென்றால் லைலத்துல் கத்ரை அடைஞ்ச ஒருத்தன் முந்தி இருந்த மாதிரி இருக்க இயலாது. அந்த அருளை பெற்ற ஒருத்தன் அருளை பெறாத மாதிரியும் அவனுடைய சிந்தனைகள் ஒன்றுதான், அவனுடைய வலிமைகள் ஒன்றுதான், ஆன்மீக பலம் அவனுடைய உள்ளத்தில் ஒன்றுதான். பெற்றதும் பிறகும் ஒன்றாயிருந்தா இந்த லைலத்துல் கத்ர் இலவுன்ற சும்மா அந்த சுயிப்படுற மாதிரி அல்ல. அதன் பின்னால் அவன் அந்த சாந்திக்குள்ள ஆனதன் பின்னால் அவனே புரிஞ்சு கொள்கிறான். ரமலான் முடிஞ்சதன் பின்னால் எங்களுக்கு புரியலாம் லைலத்துல் கத்ர் எனக்கு கிடைச்சிக்குமா இல்லையாண்டு. ஏண்டா நானே திரும்ப ஒரு நடிகனாக மாறிட்டேன். ரமலானில் ஒரு நடிகன் தான், முடிஞ்சதன் பின்னாலே பழையபடி தான். அப்போ ரமலானில் தொழுதேன், அதுக்கு பின்னுக்கால எந்த தொழுகையும் இல்லை, அது ஒரு ரமலானுக்கு மட்டும் ஆயிடுச்சு. ரமலானில் வந்து உண்மை பேசினேன், அதுக்கு பின்னுக்கால பழையபடி. ரமலானில் வந்து கொஞ்சம் அறாமலால் பேணி நடந்தேன், அதுக்கு பின்னால் பார்த்தா திரும்பவும் அது பழைய மாதிரி எல்லாம் வந்தால் ஓஹோ சாந்தி வந்து அடைஞ்சில்லையே, அந்த கட்டளை வந்து எனக்கு வரலையே, அப்போ அந்த ஒரு சமாதான உள்ளத்துக்கு வரலையே, அந்த அருளை நான் பெற்றிருந்தால் என்னுடைய உள்ளம் வேறு மாதிரி தானே சிந்திக்கும். எனக்கு இன்பமாக இருக்கிற எல்லாம் வேறு ஜாதியாக தானே, தொழுகை தானே இன்பமாக இருக்கும். என்ன பெரிய ஸ்போர்ட்ஸுகள் விளையாட்டுகள் இதுகள் இருந்தாலும் டைமு தொழுகை வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்திக்குமே, அல்லாஹ்வுடைய வேதம் இன்ட்ரெஸ்டாக இருந்திக்குமே. அதே மாதிரி நல்ல வேலைகள், அடுத்தவனுக்கு உதவி செய்வது, ஏழைகளில் துடைப்பது, இதெல்லாம் இன்பமாக இல்லையே. ரமலானோடு அந்த இன்பம் போயிட்டு நான் இப்போ இதை இரவு பெற்றுக்கொண்டு இல்லை போல. இதை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இந்த சூறாவினூடாக உணர்த்துகிறான். நாங்கள் அதை சீர்தூக்கி பார்க்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவிடத்தில் நாங்கள் பேசிக்காக இந்த ரமலானில் இந்த லைலத்துல் கத்ரினூடாக ஒரு குறிக்கோள் அமைப்பில் நாங்கள் வாழ பழகணும். என்னன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் எதுவாக இருந்தாலும் தொழுகை என்ற அந்த திறவுகோலுக்கு பின்னால் தான் மற்ற எல்லாம். அது லைலத்துல் கத்ராக இருக்கட்டும், ரமலானாக இருக்கட்டும், சும்முள்ள காலமாக இருக்கட்டும், துவாவாக இருக்கட்டும், பிரச்சனைக்கு தீர்வு காண்றதாக இருக்கட்டும்,
அதே மாதிரி எங்களுடைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா லேசாக்கி எல்லாம் தொழுகதான். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, முஅத்தியஸ்ஸலான்ற ஒன்று, முகீமஸ்ஸலான்ற ஒன்று. முஅத்தியஸ்ஸலாண்டா தொழுகையை நிலைநிறுத்தாற்ற, அது ஹதீஸ்களில் வேட் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேறொரு வேட்டில் கேட்குறாரு, ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, அது அதை விட கூடின கருத்து. முகீம் என்று சொன்னால் தொட்டால் பிடிச்சா பிடிச்சதுதான், அடைஞ்சா அடைஞ்சதுதான். யாருக்கு முகீம் என்ற அரபுல? அந்த ஊரில் நிரந்தரமாக வாழ்கிறவனுக்கு தான் நிரந்தர குடிபதிக்கு முகீம் என்றுவோம். அது கங்கலை ஒன்ற நிரந்தரமாக வச்சுக்கொள்றதுக்கு ஒரு வேடு இல்லை. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஜஅல்னி முஅத்தியஸ்ஸலா என்று சொல்லாமல் முகீமஸ்ஸலா. அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். தொழுகையுடைய பவர் அவர் விளங்கினதுனால. வல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் தாயிமூன். தாயிமூன் என்றால் தாயிம் என்றால் அது முகீம் தான், தொடர்ந்து முடிவே இல்லை. சுவர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அபதா, தாயிமன், முஹல்லதன், அபதன், முடிவே இல்லாதது. அப்போ முடிவே இல்லாத தொழுகையத்தா இன்றைக்கு தொழுகிறது, நாளைக்கு விடுறது. அல்லது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தொழுகை இல்லை, சும்மா ஒன்றுமில்லாத நேரத்தில் தொழுகிறது. அல்லது வேறு உலக காரியங்கள் இருந்தால் அதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறது, இப்படி விட்டு விட்டு ஏதோ ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படித்தான் எங்களுடைய காலங்கள் போய்கொண்டிருக்கும். தொழுகை ஆளிகளும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தொழுகைக்குண்டே வேட் வச்சிருக்கிறான் வேறையா. சாதாரணமாக பேசுகிற அந்த கலிமாக்கள் தொழுகைக்கு பேச மாட்டான். அப்படி ரப்புல் ஆலமீன் சொல்கிற காரணத்தினால இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கடைசி காலத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறதா இருந்தால் முதல் விஷயம் வந்து இந்த தொழுகை தான். அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டு அல்லது அதில் கவனமாக இருந்துட்டு வேறு எதை செய்தாலும் அல்லாஹ்வே நெருங்க இயலாது. அது செய்கிறதுக்குரிய ஒரு விஷயம் கிடைக்கும், அவ்வளோதான். உச்சகட்டத்துக்கு போக இயலாது. நபிகளாரோடும் மறுமேல சொர்க்கத்தில் இருக்க வாய்ப்பில்லா போயிடும். அதனால் வரக்கூடிய காலங்களில் இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அந்த தொழுகை என்ற விஷயம், அதே நேரத்தில் அதிகமான சுண்ணாவான தொழுகை என்ற விஷயம் என்கிறதை இது எங்களுக்கு சொல்லித் தருது. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இறையச்சத்துக்கு தேவையான இன்னும் உள்ள விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். முஹ்சினீன்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். முஹ்சினீன்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். முஹ்சினீன்கள் என்றா என்ன? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் யுஹிப்புல் முஸல்லீன், தொழுகையாளிகளை விரும்புகிறான் அப்படி ஒரு ஆயத்து இல்லை. யுஹிப்பு சாயிமீன், நோம்பாளிகளை விரும்புகிறான் அப்படி ஒரு ஆயத்து இல்லை. முஹ்சினீன்களை விரும்புகிறான் அப்படித்தான் நிறைய இடங்களில் வரும். இதனுடைய அர்த்தம் என்ன? தொழுகையாளியை விரும்புறில்லாண்டா தொழுகையாளியை அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாண்ட அர்த்தம், நோம்பாளியை அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாண்ட அர்த்தம். அதல்ல விஷயம். அல்லாஹ் தஆலா ஒரிஜினலாக சொல்லுவான். ஒருத்தன் தொழுகிறான் என்றால் அந்த தொழுகை அவனை முஹ்சினாக ஆக்கணும். ஒருத்தன் நோன்பு குடிக்கிறான்டால் அவனை முஹ்சினாக ஆக்கணும். அப்படி ஆக்குறது தான் இது வச்சிருக்கிறது. அவன் தொழுகிறான், ஆனால் அடுத்தவங்களுடைய விஷயங்களில் உபகாரங்கள் செய்கிற விஷயங்களில் எந்த விதமான கவனமும் இல்லை, தானும் சுயநலமும். நோம்பாளியாக இருக்கிறான், நோன்பை பிடிக்கிறான் அல்லாஹ்வுக்கு, இது கங்கல கடமைகள் இருக்கிறது. அதே மாதிரி பெற்றோருடைய கடமைகள், அண்டை வீட்டானுடைய கடமைகள், ஏழை எளியோர்களுடைய கடமைகள் அழகா சொல்றானே, வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி வதில் குர்பா வல் யத்தாமா வல் மசாக்கீனி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி. அதே மாதிரி அனாதைகளுடைய, அதே மாதிரி வழிப்போக்கர்களுடைய, ஏழைகள் ஃபக்கீர்கள், இப்படியான எல்லா கடமைகளும் எனக்கு இருக்கிறது. தேவையுள்ளவன்களோட தேவையை நிறைவேற்றுறது. அதே மாதிரி பக்கத்து வீட்டான், அயல் வீட்டான், குடும்பம், பெற்றோர் எல்லாத்தையும் அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். தொழுகையாளியாக இருந்தால் இது நடக்கணும். ஒருத்தன் தொழுகிறான், சமூகத்தில் அவன் சதக்காவும் இல்லை, அடுத்தவனுடைய கண்ணீர் துடைக்கிறதும் இல்லை, நோயாளி ஒன்றை பார்க்குறதும் இல்லை. நோயாளி பக்கத்து வீட்டில் ஒருத்தன் குற்றுயிராயிருப்பான் வருஷக்கணக்கில், அவன் மருந்து வாங்க காசு இல்லாமல் அழுது கொண்டிருப்பான். ஆனால் இங்கே ஒரு மெச் தோத்தத்துக்கு இவர் அழுது கொண்டிருப்பார். அல்லது ஒரு நாடகத்தில் ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்.
ஆனால் அங்கே மருந்து வாங்க காசு இல்லாமல் அயல் வீட்டான் இருப்பான், 10 வருஷமாக அழுவான். அந்த அழுகை இவனுக்கு தெரிஞ்சதும் இல்லை. அல்லது நான் நல்லா இருக்கிறேன், வசதியாக இருக்கிறேன், சகோதரன் ஒன்று ஊனமுட்டு இருக்கிறான், பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான், அவன் ஏதோ கண்ணீர் வடித்து வடித்து 4 பணத்தை சேகரித்து கொண்டு இருக்கிறான், நான் ஊரெல்லாம் பெரிய பெரிய கச்சேரியெல்லாம் நடத்தி கொண்டு பெரிய கொடி போட்டு தொங்க போட்டு கொண்டு புகழ் மாலையாக இருக்கும் எனக்கு. ஆனால் சகோதரனோட பார்த்தா இப்படி இருக்கும். சகோதரனுடைய பிள்ளையோட பார்த்தா எத்தனையோ வயசு போயும் திருமணம் முடிக்க இல்லாத அளவுக்கு இருக்கும். ஆனால் என்ன பார்த்தா 2 பங்களாவா, 3 வாகனமா, 4 காரா, என்னுடைய பொருளாதாரம் அப்படி இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கும். ஊரை பார்த்தான்னு சொன்னால் ஊரில் ஒரு மதரசா இருக்குது, ஒரு பள்ளி இருக்குது, அதெல்லாம் அல் குர்ஆனுக்கு ஹிதுமத் செய்யக்கூடியவர்கள் வாழுகிறார்கள். அவங்கெல்லாம் கஷ்டத்திலையும் நொம்பலத்திலையும் ஏதோ இப்படி இருக்கும். என்ன பார்த்தா நான் பெரிய அதுக்கங்களை எனக்கு 8-9 பரம்பரைக்கு சல்லியை சேர்த்து கொண்டு இருப்பேன். இப்போ தொழுகிறதான், தொழுகையாளியாக தான் இருக்கிறோம், நோம்பும் பிடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதனால தான் யுஹிப்புல் முசல்லின் என்று சொல்லல, யுஹிப்பு சாயிமீன் என்று சொல்லல. அவங்கெல்லாம் முஹ்சினீன்களாக ஆகணும். ஆகினவனு தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்றால் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலாவை நெருங்கி அல்லாஹ்வுடைய இறையச்சத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகிறதா இருந்தால் தொழக்கூடிய அனைவர்களும் இந்த பொறுப்புகள், தான தர்மங்கள், இன்னும் உள்ள நல்ல விஷயங்கள், சமூக கடமைகளை செய்து அவர் முஹ்சினாக ஆகணும். அதே மாதிரி அவர் முத்தகியாக ஆகுறதற்கு இந்த முஹ்சின் தேவை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீங்களுக்கு இந்த வேதம் ஹுதா, நேர்வழியாக இருக்கும். முஹ்சினீனுக்கு எப்படியா தெரியுமா இருக்கும்? ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஹ்சினீன், முஹ்சினீன்களுக்கு நேர்வழியாகவும் இருக்கும், ரஹ்மத்தாகவும் இருக்கும். முஹ்சினீன்களுக்கு 2, ஹுதன் வ ரஹ்மத்தன், அவங்களுக்கு நேர்வழியும் காட்டுது இந்த வேதம், ரஹ்மத்தும் செய்து. முத்தகீனுக்கு 1, ஹுதல்லில் முத்தகினேன், முத்தகின்றது ஒரு வேளை தான் செய்கிறான், தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறான். நான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் நல்லமல் செய்கிறேன், என்னோடு அது முடிஞ்சு விட்டது, அதனால் அவர் கொண்டு. முஹ்சினீன் என்ன செய்கிறார் என்றால் இதையும் செய்து கொண்டு அடுத்த பணிகளையும் செய்கிறாரு, அடுத்த நல்ல வேலைகளையும் செய்கிறாரு. அதனால் அவர் 2 செய்கிறதுனால அவருக்கு 2 ஹுதன் வ ரஹ்மத்தன், அவருக்கு ஹுதாவும் இருக்கிறது, ரஹ்மத்தும் இருக்கிறது. இந்த வேதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லும்ரிஇன் ஃபீ தில்லி சதகதிஹி. மஹ்ஷரில் அது ஒரு குட்டி நரகம். மஹ்ஷரில் நாங்கள் போனதன் பின்னால் அது சாதாரண நிலை அல்ல, அந்த இடத்திலிருந்து நாங்கள் பாஸ் ஆகிறது. மஹ்ஷருக்கு போன எல்லாருமே இந்த இடத்தை விட்டு, நரகவாசிகளும் கூட நரகம்ண்டா நரகத்திலே போட்டுட்டா நல்லமே, இந்த அதாபு முடியணுமே, பல பல கஷ்டங்களுக்கு கேள்வி கணக்கு என்று நிப்பாட்டி வச்சிருந்தா அதிலே பெரிய அதாபோ, சூரியன் சமீபத்துக்கு காது சொனை வரைக்கும் வியர்வையால் தாண்டு கொண்டு தத்தளித்து கொண்டு இப்படியெல்லாம் அந்த கேள்வி கேட்கறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் இருக்கிறதே, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நினைக்கிற ஒரு இடம்தான் மஹ்ஷர் என்ற இடம். அந்த இடத்துல ஒரு மனிதன், எல்லா மனிதரும் எதை சிந்திப்பார்கள் என்றால் குல்லும்ரிஇன் ஃபீ தில்லி சதகதிஹி, சதக்கா தான் இப்போ வரணும் கைதர, வேறு யாரும் எங்களை காப்பாற்ற இயலாது மஹ்ஷரில். என் சதக்கா எங்கே, என் சதக்கா எங்கே? அடுத்தவனுக்காக வேண்டி நாங்கள் சதக்கா, நல்ல விஷயங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. ரமலான் மாதம் அந்த சதக்கா மஹ்ஷரில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லே இல்லாமல் நாங்கள் சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள். அதனால தான் நபிகளார் சொன்னார்கள், நாம் விளங்குற அளவு நீங்கள் விளங்கில்ல. ஒரு மெஷினில் நாங்கள் 100 ரூபாயை போடுறோம்னு வைங்க, 100 ரூபா போட போட 1000 ரூபா விழுதுன்னு வைங்க. இப்போ நான் என்னட்டு 10 100 ரூபா தாள் இருக்குது, 10 100 ரூபாயை போட்டால் 10 1000 ரூபா தாள் விழுந்துட்டு, இப்போ நான் 10 100 ரூபாய் முடிஞ்சிட்டு 10,000 ரூபா விழுந்துட்டு போவோம்ட்டு போவேனா? போக மாட்டேன். நான் என்ன சிந்திப்பேன், இந்த 10,000 ரூபாய் 100 ரூபாயா மாற்றினா, இந்த 10,000 100 ரூபாயா மாற்றினா 100 100 ரூபா தாள் ஆயிடுச்சு. இப்போ இதையும் போட்டால் இன்னும் 1 லட்சம் ரூபா விழுமே, 1000 ரூபா தாள். இப்போ போவேனா? இப்போ பார்ப்பேன் என்ன, இவனும் இந்த 1 லட்சத்தை 100 ரூபாயா மாற்றினா 10 லட்சம் தானே விழும். இப்போ திரும்பி போவேனா அந்த இடத்துட்டு? 10 லட்சத்தை 100 ரூபாயா மாற்றினா 1 கோடி விழுமே. இப்போ போவேனா?
கியாமத்து நாள் வரைக்கும் மாற்றி போட போட 1000 ரூபா வந்து கொண்டு இருந்தா இதுதான் சதக்கா செய்கிற வேலை. எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த மெஷினில் வார மாதிரி இவர் அந்த மஹ்ஷருக்கு போனதன் பின்னால் அதுதான் அவருக்கு கை கொடுக்கும் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாசத்தேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசுகின்ற காத்தை விட கூட சதக்கா கொடுப்பார்கள். ஏனென்றால் இது மஹ்ஷருக்கு யூஸ் ஆகிறான்னு அவருக்கு தெரியும். அதனால் இந்த மாசத்தில் உறவினர்களோடு நாங்கள் பகைத்து கொண்டிருந்தால், இவ்வளோ பெரிய பவரான ஒரு இரவு வருவதற்கு முன்னால் நாங்கள் இந்த இரவுக்கு முன்னுக்கால எங்களுடைய பவர் ஒன்றுமே இல்லை. சூரியனுக்கு முன்னால் ஒரு மிளகுத்திரி மாதிரி இருக்கும். அப்போ இந்த பவர் எங்களை அடைகிறதுக்கு முன்னால் உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள், பகைகள், குத்தங்குறைகள் இருந்தால் நாங்கள் போய் சரி செய்து கொள்ளணும். இல்லாவிட்டால் நாங்கள் அந்த இரவில் தாக்கு பிடிச்சலாது. அதே நேரத்தில் ஹராம்கள் களப்பட்டிருந்தால் அதிலிருந்து நாங்கள் மீண்டு கொள்ளணும். அடுத்தவனுக்கு அநியாயங்கள் செய்திருந்தால், அடுத்தவனை தீங்கு விளைவிக்கிற வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருந்தால், ஏதும் குறைகள், குத்தங்கள், பொறாமைகள், வஞ்சகங்களின் காரணத்தினால எல்லாத்தையும் நாங்கள் அந்த இரவுக்கு முன்னால் சரி செய்து கொள்ளணும். சதக்காக்கள், தான தர்மங்கள் இல்லைண்டில் எல்லாரும் சதக்கா கொடுக்கணும். ஏனென்றா அந்த இரவில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை, இதனால் நாங்கள் இந்த இரவை அடைகிறது. அதனால் இந்த கடைசி 10 வருகின்ற பொழுது எவ்வளோ நல்லறம் நாங்கள் செய்ய முடியுமோ அதில் விசேஷம் சதக்காவும் தொழுகை. ஏன்? அல்லாஹு தாலா இது ரெண்டும் தான் எங்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. மரணிக்கின்ற நேரத்தில் கூட ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், கொஞ்ச நேரம் என்ன லேட்டாக்கு நான் தொழுதுட்டு வருகிறேன், நான் ஒரு நோன்பு பிடிச்சிட்டு வருவேன் என்று சொல்லாமல் ஃபஅஸ்ஸதக, நான் உனக்கு என்ன மறுமையை நம்பின அத்தாட்சியில் ஃபெஸ்ட் இடம் சதக்காதன். ஏனென்றால் ஒருத்தன் இருக்கிற காசை தூக்கி ஒத்தனை கொடுக்குறாண்டால் இதெல்லாம் மறுமையை நம்பினதுக்குரிய அத்தாட்சி தானே. அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர்கள் நம்பிக்கையாளர்கள் தானே. அல்லதீன யுமினூன பில் கைப், அந்த கிரேடை ஒருத்தருக்கும் அடைய இயலாது. என்னுடைய நம்பிக்கை எவ்வளோக்கு இருக்கிறதோ அடுத்தவருடைய நம்பிக்கை என்னை விட குறைவாக இருக்கிறது, நன்மை கூட செஞ்சிருக்கிறாரு, ஆனால் என்னுடைய கிரேடுக்கு வரவே இயலாது. எவ்வளோ நன்மை செஞ்சாலும் நம்பிக்கை என்ற கிரேடுக்கு புகையலாம் இருக்கிறது. அதனால் இந்த நம்பிக்கை என்கிறதுடைய ஒரிஜினல் அத்தாட்சி சதக்காதான். அதனால தான் மறுமைக்கு போகிறவன் நம்பிக்கையோடு போகணும். நம்பிக்கையோடு போகிறதுக்கு மிக பொருத்தமான ஒரு அமல். ஒரு கோடியை தூக்கி சும்மா கொடுக்குறான் என்றால் மறுமை நம்பிக்கை இல்லாதவன் கொடுப்பானா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லை, எதுக்கு கொடுக்கணும்? நானே கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் சம்பாதித்ததை என் தேவைக்கு வச்சுக்கொள்ளாம சும்மா இருக்கிற ஒருத்தனை கொடுக்குறாண்டால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் இந்த சதக்காவுக்கு அவ்வளோ பெரிய வெகுமதி உண்டும். நம்பிக்கையை கூட்டுற விஷயம் என்றதுனால மஹ்ஷரில் எங்களுக்கு யூஸ் ஆக போகிறது. அதனால் அல்லாஹ்வை நெருங்க இருக்கக்கூடிய இந்த காலங்களில் தொழுகையோடு சேர்த்து சதக்கா, அடுத்தது சபுர், பொறுமை. பொறுமை என்கிறது மிக பிரதானம். ஏன்? பொருளாதாரத்தில் கஷ்டம் இருந்தால் பொறுக்க வேண்டி வரும். அதே மாதிரி நல்லறங்கள் செய்கிறதுக்கு ஒரு பொறுமை தேவை, தீமைகளை விட்டு விடுறதுக்கு ஒரு பொறுமை தேவை, அடுத்தவனை தாக்காமல் இருக்க ஒரு பொறுமை தேவை. குடும்பத்தில் சில வேளை அல்லாஹ் தஆலா எங்களை வச்சிருப்பான், குடும்ப கஷ்டங்கள் சுமைகளை கஷ்டமாக தந்திருப்பான். ஆனால் நான் நம்பிக்கை இழக்காமல் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அதனால தான் தொழுகையோட சேர்த்து ஃபஸ்பிர், பொறுமையாக நீங்கள் இருங்கள். அல் குர்ஆனில் பொறுமையை 3 கேட்டகரிக்கு சொல்லுவான் அல்வா. ஒன்று சபர என்ற வினைச்சொல், அடுத்து சாபர என்ற வினைச்சொல், அடுத்து இஸ்தபர என்ற வினைச்சொல். சபரேல 3 எழுத்து, சாபரேல 4 எழுத்து, இஸ்தபரேல 5 எழுத்து. அல் குர்ஆனை நீங்கள் பார்த்தால் அதிகம் பொறுமை தேவையாக இருந்தால் இஸ்தபரன்னு சொல்லுவான். நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலில் எப்படி என்றால் அந்த கப்பல் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், அந்த கப்பல் ஃபுல் பேக்கிங். அங்கே ஒருத்தருக்கும் ஈமான் கொண்டவர்கள் ஏறிட்டார்கள். அந்த கப்பலில் ஈமான் கொள்ளாத ஒருத்தனை ஏற்றிக்கொள்ள இடம் இல்லை. அதனால தான் நூ அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மகனை கேட்குறாரு, ஆண்டவனை இன்னபுனி மின்னகலே, இந்த கப்பலில் மகனையும் சேர்த்துக்கொள்ள போகிறாரு. அவருக்கு காஃபிராக சேர்த்துறதல்ல, இஸ்லாத்தை ஏற்றுத்தான் மகனுக்கு வர சொல்கிறாரு. வலா தக்கும் மால் காஃபிரீன், மகனே நீ காஃபிரா வராமல் முஸ்லிமா வாழ்ந்துதான் அல்லாஹ் கண்டிச்சான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு.
இன்னஹு அமலுன் லைஸமின் அமலுன் சாலிஹ். அது வந்து நல்ல விஷயம் அல்ல. ஏண்டா இந்த கப்பல் இடம் இல்லை. இந்த கப்பல் எத்தனை பேருக்காக வேண்டி செய்யப்பட்டதோ சீட்டெல்லாம் புக் ஆகிவிட்டது. இதன் பின்னால் ஒருத்தருக்கு வந்து சீட் கொடுக்க இயலாது. அல்லாஹ் தஆலா புக்கிங் பண்ணினாரு. அதனால் அதை கேட்டதே தவறுன்றான். மஹ்ஷரில் போய் வந்து மறுமையில நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட ஷஃபாத்துக்கு போன நேரத்திலையும் அவர் சொல்லுவார், என்னட்ட வர வேணாம், நானே அல்லாஹ்விடத்தில் நான் சிந்திச்சுக்கணும், எனக்கு என்னென்ன, ஏன்னா இந்த குத்தத்தை அவர் செஞ்சதனால. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்தபர என்ற அரபு சொல் அல் குர்ஆனில் எங்கே வருமென்றால் பயங்கரமான பொறுமை தேவை. வசாபிரு வராபித்தோ, சாபர் என்ற நாலெழுத்துள்ள சொல் வரும். அது கொஞ்சம் அதை விட குறைய பொறுமை அதுக்கு தேவை. சாதாரண பொறுமை இருக்கிறதே, நாங்கள் 24 ஹவரும் ஏதோ ஒரு விஷயத்தில் பொறுமை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, இதுவும் ஒரு பொறுமை தானே. இதெல்லாம் சபர சாதாரண பொறுமைகள். கொஞ்சம் கூட பொறுமை தேவையாக இருந்தால் சாபர 4 எழுத்துல, அதை விட கூட பொறுமை தேவையாக இருந்தால் ஃபஸ்தபிர். நபிகளாருக்கு கடுமையான பொறுமையுடைய நேரத்தில் யுத்த களங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லுவான் ஃபஸ்தபிர், கூட பொறுமையாயிரே. இப்படி அல்லாஹ் தஆலா பொறுமை குறைஞ்சபட்சம் சபருன்ற இடத்துல சரி வரணுமே. நாங்கள் சாபர்ன்ற இடத்துக்கு இல்லாண்டு வைப்போம், இஸ்தபர்ன்ற இடத்துக்கு இல்லாமல் இருப்போம். சபருன்ற சின்ன பொறுமையாவது எங்கள்கிட்ட இருக்கணுமே. அதைத்தானே அல் குர்ஆன் குறைஞ்சபட்சம் நீங்கள் அப்படியாவது பொறுமையாளராக இருங்களே. அடுத்த பொறுமையில இன்னொன்று இருக்கிறது, ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, அழகிய பொறுமை. அழகிய பொறுமைன்ற வேறொரு ஸ்டைல், அது வேறொரு டைப். அழகிய பொறுமையும் ஒன்றல்ல. பொறுமைன்ற வேறொரு தலைப்பு, அழகிய பொறுமைன்ற வேறொரு தலைப்பு. அழகிய பொறுமைன்ற அல் குர்ஆன்ல 3 வசனம் அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, அழகிய பொறுமையா பொறுமை செய்யுங்க. அதே மாதிரி யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸபுருன் ஜமீல், பொறுமை எனக்கு நல்லம் அழகு. அதொன்று ஃபஸ்பஹி சஃபல் ஜமீல், அடுத்தவனை மன்னிக்கிறது அழகிய பொறுமை. அடுத்தவனை மன்னி, அது ஃபஸ்பஹி சஃபல் ஜமீல். இந்த 3 இடத்துல அழகிய பொறுமை வருது. ஒன்றாவது அழகிய பொறுமை, நாங்கள் அடுத்தவனை மன்னித்தால் இது அழகிய பொறுமை. அடுத்தது அழகிய பொறுமைண்டா என்ன? அழகிய பொறுமைண்டா என்னென்றால் ஒன்றும் சொல்லாமல் வாய் மூடிக்கொண்டு பொறுமையாக இருக்கிறது. நான் ஒரு பைஸ்கல்லில் போகிறேன், ஒருத்தன் பைஸ்கல்லில் வந்து முட்டிட்டான். நான் இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா அப்படி இப்படின்ட்டு 4 வார்த்தையை ஏசுகிறேன். அதுக்கு டேமேஜ் ஒன்று நான் கேட்கல, 2 வார்த்தை ஏசிட்டு நான் சரி போங்கன்ட்டு போகிறேன். இது பொறுமை. ஒன்றுமே சொல்லா போனால் அழகிய பொறுமை. நான் ஒன்றும் சொல்கிறேன், சிரிச்சிட்டு போகிறேன். இப்போ அழகிய பொறுமை, ஏதாவது குத்தி காட்டி விட்டு அல்லது ஒரு கொந்தேசி ஒன்று பேசிட்டு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை அவருக்கு நான் எத்தி வச்சுட்டு அல்லது ஏசி விட்டு, அப்பயும் பொறுமை தான், ஆனால் அழகிய பொறுமை அல்ல. மனைவி வந்து வீட்டில் ஒரு கிளாஸை போட்டுட்டா, அது உடைஞ்சிட்டு, கண் இல்லையா மூக்கு இல்லையா கை இல்லையா பார்த்து அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு சும்மா இருந்தாலும் பொறுமை தான், அது சபூரில் வரும். ஆனால் சும்மாவே இருந்துட்டா அழகிய பொறுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போய் வருகின்ற பொழுது மாலை காணாமல் போய்விட்டது. எல்லாரும் மாலையை தேடுறாங்க. அந்த இடத்துலேருந்து யாருக்கும் புகையலாது, ஏன் மனைவி மாலையை தொலைச்சிட்டாங்க. எல்லாரும் ஒன்றொன்று சொல்லி சொல்லி தேடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்கிறாங்க, உங்களுடைய மகள் செஞ்ச வேலையால் ஆயிஷா நாயகி எங்களை எல்லாருக்கும் தொல்லை ஆயிட்டே. அவர் போய் ஆயிஷா நாயகிக்கு போய் வந்து அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, நீ செஞ்ச வேலையால் எனக்கும் எல்லா மக்களும் இப்போ தேட வேண்டிய நிலைமை ஆயிட்டே. நபிகளார் இப்போ அழகிய பொறுமை எப்படி தெரியுமா செய்கிறாரு? நபிகளாருக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். ஊர் மக்களுக்கே ஒரு டிஸ்டர்பாக என்னுடைய மனைவி ஒரு கட்டத்தில் அமைஞ்சால், எல்லாரும் போன ட்ரிப்பில் இவ வந்து எங்கேயோ லேட் ஆகி கொண்டிருக்கிற, இப்போ என்னட்ட வந்து எல்லாரும் உங்களுடைய நீங்கள் பார்த்துக்கொள்ளணுமே பிள்ளைய, இந்த பள்ளியில் பிள்ளைகள் வந்து விளையாடும், வாப்பமாருக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த வாப்பமாருக்கு எப்படி இருக்கும்? இது மாதிரி நபிகளாருக்கு அந்த மனைவியை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே செய்யல, அவருடைய பாட்டுக்கு ஆயிஷா நாயகியுடைய மடியில் தலையை வச்சு கொண்டு சும்மாவே இருக்கிறார். ஒன்றுமே சொல்லல. ஆயிஷாவே கொஞ்சம் இதை கவனமாக வச்சுக்கொள்ள இருந்துச்சே, அப்படியும் சொல்லல. ஃபஸ்ஃபஹி ஸஃபல் ஜமீல்,
அழகிய பொறுமை என்று அவர் விளங்கி இருந்தார். ஏன் மனிதனை தவறு நடக்காதா? மனிதன் பிழை செய்ய மாட்டானா? மனிதன் என்ன அல்லாவா? வேணுமென்று செய்வானா? அதுக்கு பின்னுக்கால மாலை தேவையில்லை நீ போமுன்னு சொல்லி மாலையை விட்டுட்டு போயிடுவோம் நேரம் ஆயிட்டு என்று எல்லாரும் போகிறதுக்கு எழும்பினோன்னே ஒட்டகத்தை எழுப்பினா ஒட்டகத்துக்கு அடியால் இருக்குது மாலை. எங்கே தேடித்தான் கிடைக்க போகும்? நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய பொறுமையுள்ளவர். நபிகளார் பொறுமையாக இருக்கவே இல்லை, அழகிய பொறுமையாக தான் இருந்தார்கள். ஏன்னா பொறுமையாக இருக்கிற வேறு பாடம், அழகிய பொறுமைன்றது இப்படி வார பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களுடைய விஷயத்தை எதை எடுத்தாலும் 2 பாட்டியில் மனைவிமார்கள் பேசிக்கொள்வார்கள், ஒன்னொன்றை சொல்லிக்கொள்வார்கள், சும்மாவே இருப்பார். ஒரு யூதன் வந்து நபிகளாருக்கு அஸ்ஸாமு அலைக்கும் விட்டான். அஸ்ஸலாமுண்ட சாந்தி, அஸ்ஸாமுண்டு சொன்னா நாசம், கைசேதம். அஸ்ஸலாமு மாதிரி அஸ்ஸாமு உண்டான். ஆயிஷா நாய்க்கு மீட்டரு பட்டுச்சு, லாம் வரலையே. அப்போ அது சாந்தி மாதிரி வேறொரு வேட் சொல்கிறானே. அப்பொழுது ஆயிஷா நாய் அவர்கள் அலைக்கல் லஅனத்து கதா கதாண்டு அவன் நிறைய அள்ளி கொட்டுறா இந்த யூதனுக்கு, உனக்கு சாபம் உண்டாகட்டும், உனக்குண்டு. நபிகளார் சும்மாவே இருக்கிறார்கள். அடுத்தவனுக்கு முன்னுக்கு தன்னுடைய மனைவி பாய்ந்து பாய்ந்து பேசுகின்ற பொழுது எங்களுக்கே ஒரு வெக்கமாயிடுமே. நபிகளார் அப்படியும் பார்க்கல. எல்லாம் முடிஞ்சு போனதன் பின்னால் நபிகளார் சொல்லுகின்றார்கள், ஆயிஷாவே இவ்வளோ கூட பேசினீங்களே, நீங்கள் வாழைக்கன் மட்டும் இருந்தா போதுமே. ஆயிஷா நாய் பேசினதை நபிகளார் குத்தி காட்டி சுட்டி காட்டி ஏசி இல்லை, ஷோட்டான் ஒரு வேடை சொல்லி கொடுக்குறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் பொறுமையாக இருந்தன்னு சொல்லக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஃபஸபுருன் ஜமீல், அழகிய பொறுமையாக இருந்தார். என்ன அழகிய பொறுமை? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சி கொண்டு போய் பாலுங்கிணத்துல போட்டாங்க. பாலுங்கிணத்துல போட்டுட்டு வஜா ஓ அலா கமீசிஹி பிதமின் கதிப், பொய்யான ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து வாப்பாட்ட காட்டினாங்க. ஓனாய் சாப்பிட்டாண்டு, ஓனாய் சாப்பிட்டாண்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து பிளான் பண்ணி செஞ்ச வேலை இது. எதுக்கு? போன இடத்துல நடந்ததல்ல, ஓனாய் சாப்பிடவும் இல்லை, வீட்டிலிருந்தே பிளான் பண்ணி கூட்டிக்கொண்டு போனது. அங்கே கொண்டு போய் அந்த குழியில் போட்டுட்டு வந்தது. வந்து என்ன சொல்கிறாங்க? பொய்ய சொல்கிறாங்க. ஆனால் வாப்பாவுக்கு தெரியும் பொய்யுண்டு. எப்படி தெரியும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசில் ஒரு கனவு கண்டார். அந்த கனவை பற்றி வாப்பாட்ட சொல்லுகின்ற பொழுது வாப்பா என்ன சொன்னார் பதில்? கதாலிக்க எஜ்தபீக ரப்புக வயுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸி வைத்திம்மு நிஅமதஹு அலைக வ அலா ஆலி யாக்கூப கமா அத்தம்மஹ அலா அபவைக மின் கபுல் இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக். அவர் என்ன சொல்கிறாருண்டா, வாப்பா கனவுக்கு விளக்கம், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் சுஜூதி செய்ய கண்டதை என்ன சொல்கிறாங்கண்டா, நீங்கள் நபி ஆகுவீங்க. கதாலிக்க எஜ்தபீக ரப்புக, அப்படித்தான் இந்த பரம்பரையில் அல்லாஹ் தஆலா நபிமாரை வர வச்சிருக்கிறான். என் பரம்பரையிலே நீங்கள் மகன் நபியா வருவீங்க. எதிர்காலத்தில் நபியா வாரது இங்கே அறிவிச்சு கொடுத்தப்பட்டதன் பின்னால எப்படி அவர் மௌத்தாக எழுமிப்ப? அப்போ அதனால தானே அவர் நீண்ட காலம் அழுது கொண்டிருந்தார். ஒரு மனிதன் மௌத்தாயினா 3 நாளே கூட அலையலுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் வேறு சட்டமா? அடுத்து அப்படி அழுக வருமா? ஒரு மனிதன் மௌத்தாயி வருஷங்களுக்கு பின்னுக்கால அதுங்க எப்படி அழுக? ஒபியல்ல தைனாகு மினல் ஹுஸ்னி வஹுவ கலீம், கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரெல்லாம் முடிஞ்சு வெள்ளை ஆகிவிட்டது, கண்மணி கருப்பு வெள்ளை ஆகிவிட்டது. அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லா, என் கவலையம் என்னுடைய கைசேதத்தையும் அல்லாட்ட சொல்கிறேன் என்று சொல்லி அழுகிறாரு. ஒரு மனிதன் இவ்வளோ காலம் அலையலாது. எங்களுடைய பெற்றோர்கள் 40 வருஷத்துக்கு முந்தி மௌத்தாயிருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஒரு சேரில் உட்கார்ந்து கொண்டு அழுதழுது யாராவது இருப்போமா? அல்லது 3 நாளே கூட அழுவதற்கு மார்க்க சட்டம் இருக்குதா? ஒரு நபி அப்படி செய்வாரா? அவருக்கு தெரியும் பிள்ளை மௌத் இல்லை, பிள்ளை எங்கேயோ இருக்கிற, இவங்க பொய் தான் சொல்லி இருக்கிறார்கள், அவர் இங்கே அவர் நபி ஆகணும் எதிர்காலத்தில், இது அல்லாஹ்வுடைய வஹி. அதனால தான் இருக்கிறார்ன்றதுனால தான் அழ முடிகிறது. மௌத்துண்டு அவர் அழ வேண்டிய தேவையில்லை, பிள்ளை மௌத்துண்டு நபி உண்டு அழுது கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. நபிமார்கள் 1ஆம் நம்பர் ஈமான் உள்ள ஆட்கள். அப்போ அவருக்கு தெரியும் என் மகன்மாரெல்லாம் என்ன ஏமாத்த நினைச்சு பொய் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் மகன்மாரை அழைச்சி அவர் சொல்லில்ல, பிள்ளைகளே எனக்கு தெரியும் யாக்கூபு உயிரோட இருக்கு, இந்த யூசுப் உயிரோட இருக்கிறாரு, நீங்கள்லாம் தவறு செஞ்சிட்டீங்க இன்று மகன்மார்ட்ட சொல்லவே இல்லை. அந்த மகன்மார் சொல்லுகின்ற நேரத்தில் கூட அவருக்கு சொல்லி இருக்கலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொய் சொல்லாதே, இந்த அத்தாட்சி இருக்குது,
நீ எல்லாம் பொய். நல்ல முறைக்கு தெரியும் அவருக்கு வஹி அடிப்படையில் பொய் தான் சொல்லுகிறார்கள் என்று. ஆனால் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கல, பொய் என்று அவங்கள சொல்லவும் இல்லை. அவர் என்ன சொன்னார் பதில்? ஃபஸபுருன் ஜமீல், பொறுமை எனக்கு நல்லம். இப்போ அழகிய பொறுமை என்றால் அதிகாரங்கள், என்ன விதமான நடவடிக்கைகள், அதே மாதிரி கம்ப்ளைண்ட்கள் தெரிவிக்கிறது, தண்டிக்கிறது, ஒன்றுமே பேசாமல் வாய் மூடிக்கொண்டு சும்மாவே இருக்கிறது தான் அழகிய பொறுமை. இதில் நபிமார்களும் விழுந்து தான் திரும்ப எழும்பி வந்தார்கள். நபிமார்களும் இந்த பொறுமையில் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சூரத்து யூசுஃபில் கதாநாயகன் ஆகிறதுக்கு காரணமே இந்த பொறுமை தான். சும்மா பொறுக்கிற எல்லா டைம் இருக்கும். அப்போ நபிமார்கள் கூட இதில் மிஸ் ஆகிட்டு எழும்பிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தாலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தோட போய் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள சொன்னான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டுக்கு இன்னக்கலன் தஸ்ததி மைய சபுரா, நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருப்பேன் என்றாரு. நான் கேள்வி கேட்க மாட்டேன், நான் கேள்வி கேட்காம பொறுமையாக இருப்பேன் சொல்லிட்டு கேட்டாரா இல்லையா? அப்போ இதில் அவரும் விழுந்து தான் திரும்ப எழும்பினார். அதனால தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 3 விஷயங்கள், கப்பலில் ஓட்டது, ஒரு பையனை கொலை செஞ்சது, கழுத்தை கலட்டி எடுத்தது, அந்த தூணை எழுப்பி வச்சது, எல்லாத்தையும் பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹ் தாலா இன்னக்கலம் தஸ்ததி மழைய சபுராண்டுவான். இன்னக்கலம் லன் தஸ்ததி, நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்கண்டு. கடைசிக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இந்த சப்ஜெக்டை விளங்கப்படுத்திட்டாரு. நான் ஏன் ஓட்டேன், நான் ஏன் அந்த பையனை கொண்டேன், நான் ஏன் அந்த தூணை எழுப்பி வச்சேன், எல்லாம் சொல்லிட்டு காரியங்களை விளங்கப்படுத்தி முடிஞ்சோடனே ஆயத்தை எப்படி தெரியுமா வரும்? மாலம் தஸ்தி என்று இவ்வளோ நேரம் வந்தது, இப்போ தஸ்தி என்று வருது, ஒரு எழுத்து குறைஞ்சி. ஏனெண்டா இப்போ பொறுமையாக இருக்கேலும், ஏன் இப்போ சப்ஜெக்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரத்தோட பொறுமையாக இருக்கையில தஸ்தியம் எழுத்து கூட இருக்கிறதுனால கூட பொறுமை தேவை. இப்போ நீங்கள் பொறுமையாக இருக்க மிச்சம் பொறுமை தேவையில்லை, விளங்கப்படுத்தப்பட்டு விட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் நாங்கள் இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமையும் எங்களிடத்தில் இருக்கிற பொழுது, எனவே ரமலானுடைய இறுதி 10 காலத்தில் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கி லைலத்துல் கத்ரை அடைஞ்சு புத்தம்புது மனிதனாக நாங்கள் மாறி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி தொழுகை என்ற விஷயத்தில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். எந்த நாள் இது சரி வராது, நான் தொழுகிறா இல்லையா, நான் நல்ல ஒரு தொழுகையாளியா இல்லையா, ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி சதக்கா, அதுக்கும் என்னிடத்துல பல பிளான்கள் இருக்கணும். சும்மா கண்டு காணாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழ இயலாது, இது என்னுடைய மனுஷருக்கு யூஸ் ஆகிறது. அடுத்தது பொறுமை. இந்த 3ஐயும் நாங்கள் நீண்ட தூரத்துக்கு ஆய்வு செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் இந்த 3ஐயும் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் நடைமுறைப்படுத்தி வந்தால் நிச்சயம் வல்ல ரஹ்மான் ஒரு லைலத்துல் கத்ர் அல்ல, பல லைலத்துல் கத்ரை எங்களுக்கு அல்லாஹ் தாலா தந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியானாக மாற்றி எங்களை மறுமேல அல்லாஹ் தாலா வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்குவானாக. ஆஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.